தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதிமன்றத்தில் காவலர் ஒப்படைத்த சொத்தை மீட்பது எப்படி என்ற தலைப்பை பற்றி தான் பேசப் போகிறேன். பொதுவாகவே நமது நீதி தேடி யூடியூப் சேனலில் நடந்த உண்மை சம்பவங்களை பதிவிடுவதுதான் வழக்கம். அதே போன்று இன்றைய இந்த காணொளியில் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் ஆலோசனைப்படி நடந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட பொருட்களை மீட்பதற்கான உத்தரவை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதை பற்றி தான் இங்கு பதிவிடப் போகிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவை சேர்ந்த திரு நாச்சான் என்பவர் கடந்த ஆண்டு வடகரை பகுதியில் பெரியகுளம் வடகரை பகுதியில் பட்டாசு கடை வைப்பதற்காக உரிய அலுவலர்களிடம், அதாவது வெடிபொருள் விதிகள் 2008 படியான அந்த லைசன்ஸை பெறுவதற்கு உரிய அரசு அலுவலரை நேரில் சென்று மனு கொடுத்து அந்த அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அனுமதி தருவதாக தெரியவில்லை. அதனால் திரு நாச்சான் அவர்கள் பெரியகுளம் பகுதியில் இருக்கின்ற அந்த வடகரை பகுதியில் நண்பர்களோடு சேர்ந்து பட்டாசு கடையை ஆரம்பித்து விட்டார். அனுமதி பெறவில்லை. உரிய அலுவலரிடம் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் உரிய ஆவணங்களுடன். ஆனால் அரசு அலுவலர்கள் இவருடைய மனுவை பரிசீலிக்கவும் இல்லை, அனுமதியும் தரப்படவில்லை. ஆனால் இவர் நாச்சான் பட்டாசு கடையை ஓப்பன் செய்துவிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 3,50,000க்கான பொறுமானம் உள்ள பட்டாசுகளை வாங்கி கடையை திறந்து வியாபாரத்தை தொடங்கிவிட்டார். இதை கேள்விப்பட்ட பெரியகுளம் காவல் நிலையத்தார் அந்த பட்டாசு கடைக்கு அவருடைய பட்டாசு பொருட்களை பறிமுதல் செய்து அவர் மீது பெரியகுளம் காவல் நிலையத்தில் குற்ற எண் 338/2023 என்ற முதல் தகவல் அறிக்கையை பதிந்து அதில் 286 ஐபிசி இப்போ பார்த்திங்கன்னா பிஎன்எஸில் புதிய சட்டம் பாரதிய நியாய சங்கீதா 2023 பிரிவு 288 அது பதிவாயிருக்கு. அந்த பழைய ஐபிசி 286 தண்டனை என்ன கேட்டிங்கன்னா 6 மாதம் தண்டனை. இப்போ புதுசாக ஏற்றப்பட்டுள்ள பிஎன்எஸில் 288 படி அவருக்கு 1000 ரூபாலேருந்து 5000 வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். இதையும் தெரிஞ்சுக்குங்க. இதை பதிவு பண்ணி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எஸ்டிசி வழக்கா ஸ்மால் ட்ரையல் கேஸ் 75/2023 என்ற எண்ணில் பெரியகுளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு கடந்த 27/9/2024 கூட வாய்தா வந்திருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை காவல்துறை என்ன செய்யும் என்றால் 451, அதாவது பழைய சிஆர்பிசி படி 451 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜாகிரதையாக வெடிக்கக்கூடிய தன்மையுடைய அழிக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு பொருளை கைப்பற்றப்பட்ட உடனே அதனை உரிய நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். எப்படி ஒப்படைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிவம் 91 படி எந்தெந்த பொருள் கைப்பற்றப்பட்டது, எந்த தேதி எந்த இடத்துல யாரிடம் கைப்பற்றப்பட்டது, அந்த விவரத்தோட அந்த அறிக்கையோட உரிய நீதிமன்றத்தில் கைப்பற்றப்பட்ட பொருளை படிவம் 91 படி ஒப்படைச்சிடுவாங்க. அதை சொல்கிறது தான் 451 சிஆர்பிசியில். இப்போது பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் 2023 பிரிவு
497, சிஆர்பிசியில் வந்து 451, பிஎன்எஸ்எஸில் வந்து 497. 451 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டேன். இப்போது இதையும் தெரிஞ்சுக்கங்க. 497 வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் 14 நாட்களுக்குள் அந்த அறிக்கையை தயார் செய்து உரிய நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே 497 அந்த பொருள் யார் வந்து உரிமை கோருகிறார்களோ அவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அல்லது அழிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அழிச்சிடணும். எத்தனை நாட்கள்னா 30 தினங்களுக்குள் அழித்து விட வேண்டும் என்று பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 497 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது அதே சிஆர்பிசியில் 457. ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அதாவது நீதிமன்றத்தில் காவலர் ஒப்படைத்த சொத்தை மீட்பது எப்படி என்ற தலைப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொருளை மீட்பதற்காக இந்த 2 செக்ஷனை தான் சிஆர்பிசி செக்ஷனை அப்போ பயன்படுத்தினாங்க. 451, 457. 451 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் 497 என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து 457, பழைய சிஆர்பிசியில் 457 அதான் அழிக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அழிச்சிடணும், அது உரிமை கோருகின்ற அந்த நபரிடம் அந்த பொருளை ஒப்படைச்சிடணும் அப்படின்றது தான் வந்து சிஆர்பிசி 457 சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இப்போ புதுசாக இருக்கின்ற பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 503ன்னு சொல்லிட்டு திருத்தம் பண்ணி வந்திருக்காங்க. அது 503 என்ன சொல்லுதுன்னா, அதாவது கைப்பற்றப்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொருளை வந்து எப்படிலாம் வந்து போலீஸ் வந்து தன்னுடைய நடைமுறைப்படி அதை கையாள வேண்டும், அதை எதன்படி அதை ஒப்படைக்கணும், உரிய நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்றத பற்றி அது சொல்லியிருக்கு. இப்போது ஒரு பொருளை வந்து குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அசையும் பொருளை வந்து காவலர் வந்து பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்கன்னா, பழைய சிஆர்பிசி படி 451, 457 மனு போட்டு என்னுடைய பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்பது ஒரு வகையாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 497 மற்றும் 503 படி மனு போடணும். இதுதான் வந்து செக்ஷனுடைய விளக்கங்கள். பழைய செக்ஷன் இது சொல்லுது, புதிய செக்ஷன் இது சொல்லுதுன்றதை சொல்லிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த மனு, இப்போது நாச்சான் வந்து பழைய சிஆர்பிசி படி 451, 457 படி பெரியகுளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த மனுவில் 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டியிருக்காங்க. அந்த மனுவுடைய காப்பி வந்து ஏபிபி அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு ஒரு காப்பியை கொடுத்துட்டு நம்ம நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய அந்த மனுவில் அவருடைய சைனை வாங்கி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்து இவருடைய பொருளை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நிபந்தனையோடு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த பெரியகுளம் நீதித்துறை நடுவர் மன்றத்தினுடைய நடுவர் ஐயா அவர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா கே கமலநாதன் அவர்கள். அவங்க தான் வந்து அந்த மனுவை வந்து விசாரித்து இப்போ வந்து நம்ம சைடில் தாக்கல் செய்த, அதாவது நம்ம நாச்சான் சைடில் தாக்கல் செய்த மனுவை வந்து அதுக்காக அந்த மனுவுக்காக ஆஜரானவர் தன் வழக்கில் தானே ஆஜரானார் நாச்சான். அவருக்கு அந்த பொருளை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணவர் வந்து போலீஸ் தரப்புக்காக வந்து ஏபிபி ஐயா வந்து அவங்க வந்து அவங்களுடைய அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. 2 வாதங்களையும் கேட்டறிஞ்ச பெரியகுளம் நடுவர் திரு கே கமலநாதன் அவர்கள் வந்து கடந்த 4/12/2023 நம்ம நாச்சானுக்கு அந்த பொருட்களை, அதாவது 3 லட்சம் பொறுமானம் உள்ள பட்டாசுகளை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 நிபந்தனைகளோடு வந்து உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அந்த உத்தரவு
பிறப்பிக்கப்பட்ட தேதி வந்து 4/12/2023. அந்த பெட்டிஷனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கிரிமினல் மெசிலேஷன் பெட்டிஷன் நம்பர் 3764/2023. இந்த நம்பரில் தான் வந்து இந்த ஆர்டர் வந்து பகரப்பட்டிருக்கு. அந்த ஆர்டரில் 4 நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்காங்க. விதித்து அந்த ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பிச்சிருக்காங்க. இப்படி தான் நேயர்களே, ஒரு காவலர் ஒரு குற்றம் தொடர்பான ஒரு பொருளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கும் பொழுது அதனை பழைய சட்டம் சிஆர்பிசி அந்த சட்டத்தில் செக்ஷன் 451 457 படியும் தற்பொழுது புதியதாக திருத்தப்பட்டுள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சட்டம் 2023 பிரிவு 497 மற்றும் 503 படி மனு செய்து நீதிமன்றத்தில் காவலர் ஒப்படைத்த அசையும் பொருட்களை மீட்டு எடுக்கலாம் என்ற வழிமுறையை இந்த காணொளி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.